மகாநதி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாரத்தோட இறுதி நாள் ஏதாச்சும் ரொம்பவுமே பரபரப்பா கொண்டு போய் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனா அப்படி எதுவுமே நடக்கலைங்க. இப்ப நம்ம விஜய் வந்து காவேரிக்கு தேவையானதெல்லாம் அவரே செஞ்சு குடுத்து காவேரிய பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? நைட்டு தூங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, கங்கா காவேரிய பார்க்கறதுக்காக வராங்க. ஆனா விஜயும் உள்ளார இருக்கிறதுனால நம்ம காவேரி கதவ கூட ஓப்பன் பண்ணல. "நீ தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்லக்கா, நீ ஏன்க்கா இங்க வர? வர வேணாம். நானே 2, 3 நாள்ல சரியானதுக்கு அப்புறம் வந்துர்றேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து குமரனோட அம்மா அங்க வந்து கங்காவ திட்டி அழைச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய், காவேரி 2 பேரும் ஒண்ணா தான் படுத்திருக்கிறாங்க. அப்ப காவேரிக்கு உடம்பு ஃபுல்லா ஒரே அரிப்பு. ஏன்னா அம்ம போட்டிருக்கு இல்லையா? முடியல, தூங்கவே முடியாம ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. விஜய்க்கு கவலை ஆயிடுது. டாக்டர் சொன்னத நினைச்சு ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. காவேரி டென்ஷன் ஆகக்கூடாது. அதே மாரி பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் கொஞ்சம் கவலையா இருக்காப்ல. மறுநாள் காலையில விடிஞ்சு நம்ம காவேரி நார்மல் ஆயிடுறாங்க. அப்ப காவேரிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ, அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பளம் ஆர்டர் எடுத்திருந்தவங்களாட்டுக்கு. ஸோ, அப்பளம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, டபுள் சைடு அப்பளம் அடுத்த வாரம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம காவேரியும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே கதவ தட்டுறாங்க நம்ம காவேரியோட அம்மா. காவேரிக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காங்களாட்டுக்கு. அத குடுத்துட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. வழக்கம் போல நம்ம விஜய் கதவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாப்ல. அப்புறம் அப்பளத்த டெலிவரி குடுக்கணும் அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற குமரன், "நான் குடுத்துர்றேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயி அப்பளத்த பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது, அத அவங்க அம்மா பார்த்துட்டு, "ஏன்டா நீ இந்த வீட்டு மாப்பிள்ளையா? இல்ல இந்த வீட்டு வேலைக்காரனா? இப்படி எல்லா வேலையுமே பண்ணிக்கிட்டு இருக்கியே! உன்னைய அடிமை மாதிரி இங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க." அப்படின்னு குமரன திட்டிக்கிட்டு இருக்கிறத நம்ம சாரதா பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் கங்காவ கூப்பிட்டு, "நீயும் குமரனும் நீங்க இங்கேயே இருங்க. நாங்க கொடைக்கானலுக்கே போயிடுறோம்." அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய், காவேரி இவங்க 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய கவனிக்கிறத தான் காமிச்சு இப்படியே முடிச்சுட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்குது? இப்படியே எவ்வளோ நாள் தான் ஓட்டுவாங்கன்னு.